ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மாமே இருங்க மாமே அப்படி சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்ரு சரவடி ஆகப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அஜித் ஃபேன்ஸாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை போட்டுக்கோங்க. இந்த போஸ்டரை பார்த்து, இந்த ரிலீஸ் டேட்டுக்கும் பார்த்து. ஏன்னா ரிலீஸ் டேட் வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் விடாமுயற்சியால் வந்து தள்ளி போச்சு. விடாமுயற்சியும் தள்ளி போச்சு. குட்பேட்லையும் பொங்கலுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த படமும் தள்ளி போச்சு. ஆனால் ஃபைனலாக ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10th வந்து நாங்கள் வரோம். இதுதான் எங்களுக்கான நேரம் அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர் வந்து சரவடியாக இருக்குது. நம்ம தலை அவர்கள் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. ஏன்னா பழைய ஒரு கேங்ஸ்டார் லுக்கில் தான் இருக்கார் நம்ம தலை. சரவடியாக இருக்கார். அந்த அவர் உட்காந்துருக்க ஸ்டைலு அந்த நம்ம பில்லா ஞாபகத்தை தான் உருவாக்குது அந்த போஸ்டரு. இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் இருக்கும் போல். ஏன்னா தலை வந்து வேறு லெவலில் இருக்கார். ஏன்னா அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கன்னா ஒரு காதில் போட்ட கடுக்கானும் சரி, உள்ள செயின்னு ஆள் ஜம்முன்னு இருக்கார் தலை அவர்கள். ஒரு கன்று பிடிக்கிற ஸ்டைலில் பார்த்தாலும் பில்லா ஞாபகத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த ஸ்டில்லை பார்த்தாலே படம் எப்பண்டா ரிலீஸ் ஆகும்னு தான் தோணுது. ஏப்ரல் 10th எப்பண்டா வரும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு போஸ்டர் என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் டேட்டை எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.